அன்பு நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மக்கள் தொண்டர் அசோக்குமார். இன்றைக்கி சேவாலயம் மாணவர்கள் இல்லத்தில் கட்டடத்துக்கு பின்னாடி பறவையின் எச்சத்தினால் வளர்ந்திருந்த ஒரு வேப்ப மர கண்டை தாங்க இன்றைக்கி மீட்டு எடுத்து அதை மைதானத்தில் நடுவில் நடவு செய்த சிறிய பணி. இந்த பணியினுடைய முக்கிய மூல காரணம், இங்கே ஒரு காவி வேட்டி கட்டி ஒரு ஐயா நிற்கிறார் பார்த்தீங்களா, அவர் தாங்க தியானம் சொல்லித்தரக்கூடிய நல்மனிதர். அவர் ஐயா பேர் சித்தார்த். அந்த ஐயா தான் இன்றைக்கி இந்த மரக்கண்டை நம்ம மீட்டெடுத்து மற்றொரு இடத்துல நடவு செய்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணகர்த்தா இவர் தான். ஐயாட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொள்வது வழக்கம். இது போன்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும்போது ஐயா இன்று இந்த மரக்கண்டை மீட்டு அதை மைதானத்தில் நடவு செய்ததற்கு ஒரு பேருதவியாக இருந்தாங்க. கூட மாணவ செல்வங்களினுடைய ஒத்துழைப்பு அளப்பரியதுங்க. இவங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே போராடி இந்த மரக்கண்டை நம்ம மீட்டு அதை கொண்டு போய் சேவாலயம் மாணவர்கள் இல்லத்தினுடைய அந்த விளையாட்டு மைதானத்தில் நடவு செய்து மகிழ்ந்த தருணம். இன்றைக்கி ஒரு பெரிய மரக்கண்டு மிகப்பெரிய வளர்ந்த மரக்கண்டை மீட்டெடுத்த ஒரு இனிய தருணத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இந்த நேரத்தில் ஐயா திரு சித்தார்த் அவர்களுக்கும் அண்ணன் கார்த்திகேசன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு நமக்கு பேருதவியாக இருந்த மாணவ செல்வங்களுக்கும் எனது மனமார்ந்த பசுமை நன்றிகள். இவர்களது பாதம் தொட்டு வணங்கி இந்த மரக்கண்டை இன்று மீட்டு உதவியதற்கு மிகப்பெரிய நன்றிகள் பல. மனிதன் வாழ்வது கொஞ்ச காலம், இந்த மண்ணுக்கும் மனிதனுக்கும் பயனற்று வாழ்வோம்.